போன வருஷம் மரக்காணத்துல இந்த மாதிரி இது பண்ணதுக்கு இதே 10 லட்சம். ஓராண்டு காலம் கழிச்சு இதே இது இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இது நடந்திருக்குது. அப்ப இதுக்கும் 10 லட்சம் அப்படின்னா அப்ப அரசு திரும்ப திரும்ப அதை ஊக்குவிக்கிறதா? ஏன் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க? 50 ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறாங்க சார். ஆனா இங்க விக்கிறது 180 ml 160 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்போ அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு அது பெரிய காசு. நீங்க வருஷ நாட்டு பகுதியிலையும் அந்த பகுதியிலையும் ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய கஞ்சாவை பறிமுதல் பண்ணி அஸ்ராக்காருக்கு எல்லா சொத்துக்கள்லாம் வங்கி கணக்க முடக்கினார்ல. அப்ப கஞ்சா வித்ததுக்கு வங்கி கணக்கு முடக்குறீங்க, சொத்தை பறிமுதல் பண்றீங்க. கள்ளச்சாராய வித்தா ஏன் சொத்தை பறிமுதல் பண்ணி அதை இறந்து போன குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? ஒரு அரசு, நடுநிலையான அரசு, மக்களுக்கான அரசு அதைத்தானே சார் செய்யணும். ஒண்ணு உயிர்களை காப்பாற்றணும். காப்பாத்த தவறிட்டோம். தவறிட்டதற்கு பிறகு திரும்ப இந்த அப்படி 10 லட்சம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா குடின்னு அர்த்தமா? இல்ல அடுத்த வருஷம் இதே தான் நாங்க தருவோம்ன்றதுக்கு அர்த்தமா? என்ன காரணம்? சோசியல் மீடியால மொபைல்ல வரக்கூடிய, யூடியூப்ல வரக்கூடிய செய்திகள், பேஸ்புக்ல வர்ற செய்திகள்லாம் 100க்கு 100 நடைமுறைக்கு சாத்தியமானது 1, 2 சாத்தியம் இல்லாததும் வரலாம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எல்லாமே குப்பைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ ஒரு குப்பைக்காக 99 குப்பைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்களை பார்த்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை துரோகி அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு எடப்பாடியாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான காட்டமான விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியல் ஞானி அரிஸ்டாட்டில்கிட்ட அலெக்சாண்டர் எப்படி ஒரு மாணவனா படிச்சாரோ அது மாதிரி இவர் அமித்ஷா கிட்டையும் திரு மோடி அவர்கள்ட்டையும் நெருங்கி பழகிட்டா எல்லா அரசியலையும் கரைச்சு குடிச்சதா அர்த்தம் கிடையாது. நீங்க வலதுபுறத்துல ஏன் உட்கார வச்சீங்க? அந்த 38 கட்சிகளிலே 2 பேர் தான் முன்னாள் முதலமைச்சர். ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே நம்பிக்கை துரோகத்தை பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடாது. நான் தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஆலமரம் என்று ஒரு தப்பு கணக்கில், ஒரு நப்பாசையில் அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு தேர்தல்ல வெற்றி பண்ண அவன் கட்சியினுடைய கொள்கை, அவனுடைய கட்சியினுடைய தலைவர், அவங்க என்ன செய்யணும், மக்களுக்கு நாங்க ஜெயிச்சோம்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்லணும். திரு டாக்டர் அன்புமணி சொல்றாரு, நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா நாங்க கண்டிப்பா இடஒதுக்கீடு நாங்க 10.5 கொண்டு வந்துருவோங்கிறாரு. எங்க இருந்து கொண்டு வருவாரு? அவன் சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஆப்பு வச்சுட்டான். எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப நான் 108 ஜாதியில இவங்க ஒரு ஜாதி தான் எம்பிசியா? அவங்களுக்கு மாத்திரம்தான் உள்ள ஒதுக்கீடா? அப்ப எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் தெருவுல போறதா? மொத்தமே 29% 10.5 போனா மீதம் எத்தனை இருக்கும்? இதை நாங்க 107 ஜாதியை பிரிச்சுக்க முடியுமா? சாத்தியப்படாத ஒன்றை சொன்னால் மக்கள் இன்னும் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது. அரசியல் நகர்வு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் அவர்களும், மேலும் திமுகவினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, சென்னை ஹைகோர்ட் இன்றைய தினம் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கு. எப்படி இந்த கள்ளச்சாராயம் அருந்தி மரணித்தவர்களுக்கு நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை தமிழக அரசு பார்த்து ரைஸ் பண்ணியிருக்கு. வெறும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹைகோர்ட் முன் வச்சிருக்கு. ஒருவர் போட்ட அந்த வழக்கினுடைய அடிப்படையில் எந்த முகாந்திரத்தை வச்சு நீங்க 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க? அதுக்கு சில விஷயங்களை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ காவலர்கள்லாம் மரணிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கப்பட்டதா? இவர்கள் சமூக விரோதிகள், இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுங்கிறது சரியா அப்படின்னு ஹைகோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு. இப்படி பாருங்க. இல்ல, ஹைகோர்ட்டு கேள்வி கேட்கற இடத்துல இருக்கு, அவங்க கேட்கறாங்க. கொடுக்குற இடத்துல நாங்க இருக்கோம், கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது ஹைகோர்ட்டுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அது பதில் எங்க தலைமையில இருந்து போகும். அது முதலமைச்சர் ஃபண்ட்ல இருந்து தான் அந்த 10 லட்சம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தவறான ஒரு முன்னுதாரணம்னு சொல்லி உணர்த்தலையா இது? இல்ல, தவறான முன்னுதாரணம்னா ஏற்கனவே நம்ம இதுல இறந்த போது கொடுத்தாரு. விழுப்புரத்துல இறக்கும்போது மொத்தம் ஒரு 23 பேருக்கு அப்பயே செட்டில் பண்ணாங்க. அப்பயும் இந்த மாதிரிதான் பேசினாங்க. அது என்ன அடிப்படையில, என்ன நோக்கத்துல கவர்மெண்ட் கொடுக்கல, இது இவருடைய தனிப்பட்ட முதலமைச்சர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கறதுனால அது என்ன ஏதுங்கிறது எனக்கு அவ்வளவு அது சம்பந்தமா தெரியாத சப்ஜெக்ட நான் அதுல எப்படி சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் இல்ல, உள் மனசு அது ஏற்றுக்கொள்ளுதா?
என்ன நீங்க வந்து கொஞ்சம் ஒரு தயக்கமாவே இந்த விவகாரத்தை நீங்க பேசுறீங்க. இல்ல அது வந்து அவர் என்ன எண்ணத்துல கொடுத்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அது அந்த மாதிரி 10 லட்சம் கொடுத்ததுங்கிறது வந்து ஏற்புடையது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து தான். தனிப்பட்ட கருத்து, அது கட்சியுடைய கருத்து இல்ல, தனிப்பட்ட கருத்து. திரு அக்னிஸ்வரன் சார், நீங்க எப்படி இந்த விவகாரத்தை பாக்குறீங்க? ஹைகோர்ட் கூட இன்றைய தினம் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரம்? இல்ல சார், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லிடுது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதாவது ஒரு விவசாயி தன்னுடைய கடனை செலுத்த முடியல, தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த அரசாங்கம் 10 லட்சம் கொடுப்பதில்லை. ஆனால் ஒரு கள்ளச்சாராயம், விசச்சாராயம் போன வருஷம் மரக்காணத்துல இந்த மாதிரி இது பண்ணதுக்கு இதே 10 லட்சம். ஓராண்டு காலம் கழிச்சு இதே இது வந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இது நடந்திருக்குது. அப்ப இதுக்கும் 10 லட்சம் அப்படின்னா அப்ப அரசு திரும்ப திரும்ப அதை ஊக்குவிக்கிறதா என்கிற கோணத்தில் தான் மக்கள் பார்வை பார்க்கிறாங்க. இப்போ ஒண்ணு தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது குடிப்பவர்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு. சார், அளவை குறைங்க. ஏன் வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க? 50 ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறாங்க சார். ஆனா இங்க வந்து விக்கிறது 180 ml 160 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்போ அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு அது வந்து பெரிய காசு, 200 ரூபாய்லாம் கொடுத்து குடிக்க முடியாது. அதனால போயிட்டாங்க. அப்போ அந்த தமிழக அரசு அளவு குறைச்சாலே போதும், மரணங்கள் தடுக்கப்படும். அதுக்காக டெட்ராபேக்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்லாம் கூட அதை சொல்லுவது மிக்கவில்லை, அதை செயல்படுத்துங்கன்ற நானு. அரசாங்கம் செயல்படுத்தணும். இரண்டாவது, இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது யாருடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது அதை நீங்க பாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், கண்காணிப்பாளர், அப்போ அங்க காய்ச்சினவங்க, அந்த காய்ச்சினவங்களுக்கு அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணி அரசாங்கம் வித்து ஏலத்துக்கு விட்டு அந்த காசை கொடுங்க அவங்களுக்கு. அப்போ டெர்லிஷன் ஆஃப் டியூட்டி என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் பார்வையில் கவன சிதறல், கவன குறைவு யாரால் ஏற்பட்டதோ அவர்களுடைய சொத்தை, எதனால் எந்த சொத்து, அந்த கள்ளச்சாராயம் வித்துருக்காங்கல்ல 40 வருஷமா கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் வித்துக்கிட்டு இருக்கிறார்ல, அப்ப அவருக்கு 23 வழக்குகள் இருக்குல்ல, அவருடைய சொத்துக்கள் என்னென்ன, அவருடைய பினாமி சொத்துக்கள் என்னென்ன? நீங்க வருஷ நாட்டு பகுதியிலையும் அந்த பகுதியிலையும் அந்த ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய கஞ்சாவை வந்து பறிமுதல் பண்ணி அஸ்ராக்காருக்கு வந்து எல்லா அந்த சொத்துக்கள்லாம் வங்கி கணக்கை முடக்கினார்ல. அப்ப கஞ்சா வித்ததுக்கு வங்கி கணக்கு முடக்குறீங்க, சொத்தை பறிமுதல் பண்றீங்க. கள்ளச்சாராய வித்தா வந்து ஏன் சொத்தை பறிமுதல் பண்ணி அதை வந்து இறந்து போன குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? ஒரு அரசு, நடுநிலையான அரசு, மக்களுக்கான அரசு அதைத்தானே சார் செய்யணும். ஒண்ணு உயிர்களை காப்பாற்றணும், காப்பாத்த தவறிட்டோம். தவறிட்டதற்கு பிறகு திரும்ப இந்த அப்படி 10 லட்சம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா குடின்னு அர்த்தமா, இல்ல அடுத்த வருஷம் இதே தான் நாங்க தருவோம்ன்றதுக்கு அர்த்தமா? என்ன காரணம்? அரசு இதில் ரொம்ப கவனத்துடன் அணுக வேண்டும் அப்படின்றது பொதுவான பார்வையை நான் பாக்குறேன். அதே போல ஐயா, இப்போ ஐயாவுக்கும் நீங்க வந்து மறுப்பு கொடுக்கலாம். மேலும் இன்னொரு சம்பவம் பார்க்கணும். தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதை விவகாரம், இதெல்லாம் வந்து தொடர் கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் மேற்கோள் காட்டிட்டே வர்றாங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயமும் பார்க்குறோம். நேற்றைய முன்தினம் வந்து நடந்த ஒரு சம்பவம். ஒரு இளைஞர் இன்ஸ்டாகிராம்ல லைவ்லயே போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் நினைச்சா நீங்க எத்தனை இப்போ போலீஸ்காரர் இருக்கீங்க, அவங்க அவ்வளோ பேருக்கு நான் எதிராக வந்து பேச முடியும், இப்பவே ஒரு கொலை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சியை அவர் வெளியிடுறாரு. பிறகு காவல்துறை அவரை வந்து கைது செய்யறாங்க. அவர் வந்து சென்னை காசிமேடு சேர்ந்த ரிஷி கண்ணா என்பவர். இப்படியான ஒரு சட்டம் ஒழுங்கு முற்றிலும் வந்து சீர்கெட்டு போய் இருக்கா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. போலீஸுக்கு இப்படி நேரடியான த்ரெட்டன். இதே போலதான் ஒரு சம்பவம் கடந்த மாதம் வருண்குமார் ஐபிஎஸ் டாக்டர் அவர்களுக்கும் சோசியல் மீடியால ஒரு ஓப்பனான த்ரெட்டன் வந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டன் போலீஸுக்கு, அஸ் வெல் அஸ் நான் நினைச்சா இப்போவே ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லியும் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு திராணி இருக்கு. அப்படின்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை, நம்மளுடைய அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு இரும்பு கடம் கொண்டு செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை போட்டா கண்டிப்பா போலீஸ் வந்து பிடிக்கும், நம்ம மேல வழக்கு தொடுப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் போடுறான்னா அவன் தன்னுடைய நிதானத்துல இல்ல, நிதானம் தவறி செய்யறான். ஒண்ணு டாஸ்மாக் சரக்கு சாப்பிட்டுருப்பான், இல்லைன்னா ஏதாவது கள்ளத்தனமா கஞ்சாவை குடிச்சிருப்பான். அது மாதிரி பயிலுக இந்த மாதிரி பண்றானுங்க. அதை நம்ம போய் இதுக்கு போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசாங்கம் சரியில்லைன்னு நீ வந்து பேசுறது எந்த வழியில நியாயம்? முதல்ல நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. என்ன பதில்? கஞ்சா போட்டிருப்பான், இல்லாட்டி மது அருந்திருப்பான்ட்டு. ஆமா, கஞ்சா பழக்கம் நீங்களே இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. மது நாங்க தான் வந்து மதுவை விட்டுட்டு நாங்க தான் சட்ட ஒழுங்கே நாங்க தான் வந்து சீர்கிட்டு ஆக்கிறோம், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு 120 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ?
120 கிலோ கஞ்சா வெளி மாநிலத்துல இருந்து கடத்தி நாகப்பட்டினம் வழியா வருதுன்னு சொல்லி தகவல் வந்த உடனே நாகப்பட்டினத்துல காவல்துறை மறைச்சு 2 இதுல வந்தது, கார்ல வந்ததை தனியாரை அமைச்சு அதை கொண்டு வந்தாங்க. அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க பண்ணிக்கிட்டு தாயா இருக்கோம். திருடன் பெருசா காப்பான் பெருசான திருடன் தாயா பெரியவன். அது ரொம்ப சிரமையா. அவனை அதாவது எம்ஜிஆர் ஒரு பாட்டுல பாடுவார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அன்றைக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடிட்டாரு. புரியுதா? அதனால திருடனா பார்த்துதான் திருந்தணும். எந்த அளவுக்கு நம்ம காவல்துறை கண்காணிப்புல இருந்தாலும் கூட இந்த மாதிரி களவாணித்தனம் பண்றவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதை இரும்புக்கரம் கொண்டு இப்ப ஒரு விஷயம் தெரியுமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை தெரியும்ல உங்களுக்கு? ஆயுள் தண்டனை 10 லட்சம் அபராதம் திருத்தி இருக்கோம். இது பண்றோம். பட் இதுல எல்லாத்தையும் இனிமே பிடிக்கிறவனு பூரா இதுலதான், இந்த வழக்குலதான் போடப்படும், இந்த வழக்குலதான் உள்ள தள்ளப்படும். ஏன்னா எவனும் அவன் 10 லட்சம் அங்க ஃபைன் கட்டுற அளவுக்கு இருக்க மாட்டான். இருந்தாலும் அவன் இதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்ச போறான். அதனால எல்லா பேரும் உள்ள போய் கணக்கட்டும். பரவாயில்ல. 2023ல ஒரு 23 மரணங்கள், அது தொடர்ந்து 24ல ஒரு 65, ஒரு மாஸ் லெவலான ஒரு டெத்து பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு சட்டமும் நம்ம ஏற்றிருக்கோம். அப்படிதானே? நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் சரிப்பா, எங்க அரசு செவ்வனே செயல்படுது. அதனால எங்க அரசை பத்தி எது வேணாலும் நீங்க பேசுங்க. திரு அக்னிசன் சார், தொடர்ந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் மேற்கோள் காட்டிகிட்டே இருக்காங்க எதிர்கட்சிகள். குறிப்பாக இப்போ இந்த சம்பவமும் நான் சுட்டி காட்டினேன். சென்ற மாதமும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சோஷியல் மீடியா திட்டம் பண்ணாங்க. தொடர்ந்து காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் ரைஸ் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரங்களை? இல்ல, முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அது இஷ்டத்துக்கு ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு யார வேணாலும் மிரட்டிக்கலாம், யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படின்றத அளவுக்கு அதிகமா உலகம் முழுவதும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது பன்னாட்டு மோகம், மேலை நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலக நாடுகள்லாம் அதை வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சைபர் கிரைம் அப்படின்றது மாதிரி இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஜியோ வார் நடந்துகிட்டு இருக்குது. எந்த கருத்தையும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அது யார் மனது புண்பட்டாலும் சரி, புண்படாட்டினாலும் சரி, அப்படின்ற மாதிரி ஒரு மனித தர்மமோ நாகரிகமோ அது மற்றவங்க ஏன் இப்படி பாவமே அப்படின்ற அந்த குணத்துக்குள்ள அது இல்லை. எதிர்மறையாக பேசினால் 10 கோடி பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதை செய்வதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இதுல பாக்குற போது மேலே இருந்து ஒரு குழந்தையை தொங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணி. அதை பார்த்து அதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டது பெரிய வைரலாகி வந்தது. அப்ப இது எல்லாமே சமுதாயத்துல இப்பதான் ஒரு ஊர்ல ஒரு ஊருக்கே ஒரே ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். அது வெள்ளிக்கிழமை உட்காந்து எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். ஒரு திரைப்படம் போடுறாங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருட்டையும் 4 சிம் கார்டு 8 செல்போன் இருக்குதுன்னா இது அடுத்து நிம்மதிக்காக இல்லை அப்படின்றத விஞ்ஞான வளர்ச்சி தான். ஆனால் அது நிம்மதிக்காக இல்லை. அதே போல மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் அவர்கள் உரையில கூட சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் டைம் டு ரெஸ்ட்ரிக்ட் சோஷியல் மீடியாஸ், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோமா? அந்த அளவுக்கு தான் சோஷியல் மீடியாஸ்லாம் வரம்பு மீறி செயல்படுதா எல்லாரும்? இல்ல, ஒரு புறத்துல வரம்பு மீறி செயல்படுறதாக இருந்தாலும் ஒரு புறத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. 100% இருக்கு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அதுல ஒரு நடுநிலையான கருத்து, தத்தமது கருத்தை சொல்ல முடியும். இப்ப பெரியவங்க தான் சொல்லணும், அரசு அதிகாரி தான் சொல்லணும், ஒரு துறையினுடைய இயக்குனர் தான் சொல்லணும், அமைச்சர் தான் சொல்லணும் அப்படின்ற நிலைமை இல்லை. இன்னைக்கு அவங்கவங்க தங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல கருத்தை சொல்றாங்க. அது நல்லதா இருந்தால் வரவேற்கத்தக்கது, இல்லாட்டினா அதை தடுப்பதற்கு எந்த அளவுகோலும் இல்லை. முனைவர் காமராஜ் ஐயா, இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து எல்லாரிடமும் இருக்கு. அது இன்னும் சொல்ல போனா இப்போ சார் சொன்னது போல சோசியல் மீடியானால தான் இன்னும் பல தகவல்கள் நமக்கு தெரிய வருது. இப்போ செய்தி ஊடகங்கள்ல நம்ம பார்க்குறோம், அதுல வராத தகவல் கூட நம்ம இதன் மூலியமா எளிதாக நம்ம அறிஞ்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கூட ஒரு கருத்தை பதிவிடுறோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டால் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் அரெஸ்ட் பண்ணிடுறோம். இது மாதிரியான சம்பவங்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்குது இல்லையா?
தவறுகள் எங்கு நடக்குதோ அங்க தண்டனைகள் வழங்கப்படுது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு மோடி அரசு கூட இப்ப பேசியிருக்காங்க, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட்ல யூடியூப் எல்லாம் வந்து கண்காணிக்கப்படும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. முர்மு அதே பேசிஸ்ல தான் பேசியிருக்காங்க. அதாவது தவறு செய்யறவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். தவறு இல்லாத செய்திகளை பதிவிட்டா பதிவிடலாம், யாரும் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதான் நம்மளுடைய வழக்கறிஞர் சொன்னாரு, அது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து மொபைல்ல வரக்கூடிய, யூடியூப்ல வரக்கூடிய செய்திகள், பேஸ்புக்ல வர்ற செய்திகள்லாம் வந்து 100க்கு 100 நடைமுறைக்கு சாத்தியமானது வருது, 1-2 சாத்தியம் இல்லாததும் வரலாம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எல்லாமே குப்பைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ ஒரு குப்பைக்காக 99 குப்பைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரிதான் அது முறைப்படுத்தணும் அப்படின்றீங்க. ஆனா அந்த முறைப்படுத்தணுங்கிறது வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல சார்? அரசு வந்து இப்ப தங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிடுறாங்கிறதுக்காக நம்ம அரெஸ்ட் பண்றதுங்கிறது அது அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லப்படுது. இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி அதுக்கு ஒரு வரன்முறைன்னு இருக்கு. அரசாங்கத்துக்கு இதே 1 தடவை 2 தடவை 3 தடவைன்னா கூட பரவாயில்ல. எடுக்கிறதுக்கெல்லாம் அரசாங்கம் செய்யற காரியங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசினார்னா அது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர். மற்றவங்க எல்லாம் வந்து ஊடகத்து மூலியமா வந்து பேசுறது வைக்கிறது, அதாவது ஊடகத்துல பேசுற செய்திகள் எல்லாம் உண்மையா இருக்க முடியாது கண்ண. ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னா அதுல ஏதாவது ஓரளவுக்கு ஒரு 5% உண்மை இருந்தா தான் அவர் அதை பேசுவாரு. இல்ல, நேற்றைய தினம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு முதியவர் மரணித்திருக்கிறார். இப்போ கள்ளக்குறிச்சியில இருந்தே நம்ம இன்னும் மீளல, ஆனா இன்னும் ஒரு துயர சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது மேற்கோள் காட்டுறாரு. ஆனா உங்களுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பரப்பாதீங்க, அவர் வந்து பரம்பரை குடிக்காரராக இருந்திருக்காரு, ரொம்ப மொடா குடிக்காரராக இருந்திருக்காரு, அதனால அவருக்கு வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அதனால மரணிச்சிருக்கான்னு சொல்லி எடப்பாடியாருடைய கூற்றுக்கு அவர் ஃபால்ஸ் நியூஸ், ஃபேக் நியூஸை பரப்பாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா கண்ண, விஷச்சாராயம் குடிச்சு அந்த ஆளு சாகல, அவன் ஏற்கனவே திட்டமிட்டுங்கிறது அதுதான் தப்பு. நீங்க பேசுறதுதான் தப்பு, திட்டமிட்டுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில அவர் பதிவு பண்றாரு, அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே குடியேறான், அவன் டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சிட்டு கூட செத்துருக்கலாம், போதையில தான் இறந்தாங்கிறது இல்லை. ஏற்கனவே குடிச்சு அவனுடைய லிவர்ஸ் எல்லாம் கெட்டு போயிருக்கும். ஏஜ்டு மேன், கிட்டத்தட்ட 78 வயசு ஓல்டு மேன் அவன். அதனால குடிச்சு அவன் ஈரக்கொலையெல்லாம் வெத்து போயிருக்கும். அதனால கூட அவன் இறந்துருக்கான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்து தானே இவர் ரகுபதி சொல்றாருன்னா, ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாருன்னா எடுத்தோம் கழுத்துன்னு பேச முடியாது. அது மெடிக்கலுடைய இதை வாங்கித்தான், ரிப்போர்ட்டை வாங்கித்தான் அவர் பேசுறாரு, புரிஞ்சுக்கோங்க. பழைய கூற்றுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க, குடிச்சு எவையா செத்துருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, டாஸ்மாக்ல தான் குடிச்சிருப்பான் அவன் குடிச்சு குடல்லாம் வெந்து போயிருக்கும், உடல் உபாதைகள்லாம் வந்து மோசமடைஞ்சிருக்கும், அதனால மரணிச்சிருப்பான்னு சொல்லி நீங்களே அதுக்கு பதில கொடுத்துட்டீங்க. 78 வயசுல ஒரு ஆள் வந்து போதையில இறந்துட்டான்ங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் இல்ல. போதை போட்டிருக்கான், இறந்துட்டான். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல அவன் வந்து அதிகமான ஆல்கஹால் யூஸ் பண்ணிருக்கான். ஓகே திரு அக்னிஷன் சார், இப்போ இன்றைய தினம் ஒரு வார்த்தை போர் வந்து வெடிச்சிருக்கிறத பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்களை பார்த்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை துரோகி அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு வந்து எடப்பாடியாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான காட்டமான விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்கள் மோடிஜி வந்து டெல்லியில் எடப்பாடியார் அரவணைச்சு பக்கத்துலலாம் உட்கார வச்சு நாங்கள் வந்து அரவணைச்சோம், ஆனால் பார்த்தீங்களா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த ப்ரெஸ் மீட்? அரசியலே யாரும் வந்து யாருக்கும் பாடம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. 1974 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒரே கட்சியில இருந்து அந்த கட்சியின் கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது. 2019 தான் ஒரு IAS IPS வந்து VRS கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு. 30 வருஷமா அதே கட்சியில இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு மாவட்ட செயலாளர் கூட வர முடியல. ஆனா இவர் மாநில தலைவரை வந்ததுக்கு பிறகு எல்லாமே அவதூறு பேச்சுக்களா பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை தாங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் ஞானி அரிஸ்டாட்டில்கிட்ட வந்து அலெக்சாண்டர் எப்படி ஒரு மாணவனா படிச்சாரோ அது மாதிரி இவர் வந்து அமித்ஷா கிட்டையும் திரு மோடி அவர்கள்ட்டையும் நெருங்கி பழகிட்டா எல்லா அரசியலையும் கரைச்சு குடிச்சதா அர்த்தம் கிடையாது. நீங்க வலதுபுறத்துல ஏன் உட்கார வச்சீங்க?
அந்த 38 கட்சிகளிலே 2 பேர் தான் முன்னாள் முதலமைச்சர். ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அந்த கட்சிக்கு 31 வருஷம் ஆண்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிறதுனால நீங்க கூப்பிட்டீங்க. ஆகவே நம்பிக்கை துரோகத்தை பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடாது. இந்த கூக்கு செய்திகள் இருந்து நான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்பு உள்ளவர்களுக்காக நான் சொல்றேன். அண்ணாமலையால் பாரதிய ஜனதாவின் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுங்க. அண்ணாமலை யாராருக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சாருன்னு எடுங்க. எங்க KT ராகவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் 30 வருஷமா அந்த கட்சிக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து கருத்துக்களை அள்ளி தெளித்தவருங்க. அவரை நீங்க என்ன பண்ணீங்க? ஓரங்கட்டினீங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழிசை அக்கா 2 மாநில ஆளுநர் இருந்தாங்க, அவங்களை கொண்டு வந்து இங்க களத்துல நிப்பாட்டி வச்சீங்க. ஆனா நிக்காத நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு நிதி அமைச்சர் கொடுக்குறீங்க. நின்று தோத்து போனவருக்கு நீங்க இதுவரைக்கும் மீண்டும் ஆளுநர் போஸ்டும் கொடுக்கல, மத்திய அமைச்சர் போஸ்டும் கொடுக்கல. அதற்கு என்ன காரணம்? இது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் சதுரங்க நாடகம் தான் அர்த்தம். என்னை மீறி யாரும் இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர்ல CP ராதாகிருஷ்ணன் நின்றா அவருக்கு அவர் ஜெயிச்சிருவாரு. அதனால அவர் ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆயிருப்பாரு. அதனால அவர் கொண்டு போய் ஜார்க்கண்ட்ல கவர்னர் ஆகிட்டீங்க. நீங்க செய்ததுதான் நம்பிக்கை துரோகம் உங்க கட்சிக்காரங்களுக்கு. நீங்க இன்னொரு கட்சியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது? அரசியல் முதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணுங்க. நீங்கள் என்ன அரசியல் குடுகுடுப்பைக்காரரா? யார் முதுகுல குத்துறாரு, யார் முகத்துல குத்துறாரு, இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் நீங்க காவல்துறை அதிகாரியா இருந்தது போதும். ஆனால் வெளியில வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு சாமானிய அரசியலை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, ஒரு நியமன தலைவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவரு டெல்லியினுடைய ஒரு ஊதுகுழலா தான் இருப்பாரு. அவர் தன்னிச்சையா செயல்பட முடியும். அவர் ஒரு நியமன தலைவர், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவர் செயல்பட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? என்றைக்காவது நாட்டினுடைய பிரதமர் திரு எடப்பாடி பழனிசாமியோ, அதே மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியோ பத்தி பேசியிருக்காங்க? இப்படி இவர் மட்டும் தானே பேசுகிறார். நியமித்தவர், அதாவது சார் இங்க பாருங்க, அம்பு எய்தவர்கள் யார்? அண்ணாமலை தான் எய்துகிட்டே இருக்கிறாரு. ஆக திரும்ப திரும்ப இங்க நான் தான் அரசியல்ல பயில்வான், நான் தான் அரசியல்ல பெரிய ஆளு, கலைஞரை விட, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை விட, திரு ஸ்டாலின், திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இவர்களை விட நான் தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஆலமரம் என்று ஒரு தப்பு கணக்கில், ஒரு நப்பாசையில் அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திராவிட கட்சிகள் செயல்களைத்தான் நம்பும். ரைட்டா? காங்கிரஸ் கட்சி அணைகளை கட்டியது. திராவிட கட்சி சட்ட திருத்தத்தை உருவாக்கி எல்லோருக்கும் கல்வியை கொடுத்துச்சு, சத்துணவு கொடுத்துச்சு, மதிய உணவு கொடுத்துச்சு. இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு கொடுத்துச்சுங்க. இவ்வளவு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தது 52% கல்வியை, உயர்நிலை கல்வியை தமிழ்நாடு கொடுத்திருக்குன்னா இது திராவிட கட்சியினுடைய அபரிவிதமான வளர்ச்சி. காங்கிரஸ் கட்சி நீங்க இது பாஜக ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லுங்களேன். 10 வருஷம் ஆட்சியில் ஒண்ணு செஞ்சா நீங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டூ யுவர் டியூட்டி. மாவோ சொன்னார், மக்களை சென்று சேருங்கள் முதல்ல. அண்ணா அதை செய்தார், நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்படிலாம் ஒரு புறம் இருக்க, இப்ப இவர் எடப்பாடியாரா கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஆனா நாம் தமிழர் சீமான் அவர்கள் அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வேணுங்கிறாரு, தேமுதிகவோட வாக்குகள் எங்களுக்கு வேணுங்கிறாரு. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயாவும் சொல்றாரு நேற்று பிரஸ் மீட்ல, அதிமுக வாக்காளர்களே நீங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, செதறாம எங்களுக்கு போட்டுருங்கன்றாரு. இன்னும் சொல்ல போனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்துல அம்மையார் ஜெயலலிதா அவரோட படத்தெல்லாம் வச்சு பிரச்சாரம் செய்யறாரு. இதெல்லாம் என்ன, எது சார் உணர்த்துது? அமெரிக்காவில் 33 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே 2 கட்சி தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. 58 கட்சிகள் இருக்கிறது. அதுல 2024 ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக 1,17,00,000 வாக்குகள் வாங்கியிருக்குது. எதிர்கட்சி அதிமுக 1,57,00,000 வாக்குகள் வாங்கியிருக்குது. இங்க அதிமுக திமுக தான். இந்த கட்சிகளுக்கு மாற்றுகள் இல்லை. இங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தான். எத்தனை நடிகர்களும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு காட்டுங்கள், உங்களுடைய இதை காட்டுங்க. ஆனா திமுகவும் செய்த சாதனையை இனி எந்த கட்சிகளாலும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, சோ நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தேர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, முனைவர் காமாட்சி ஐயா, இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கு நீங்க பதில் சொல்லலாம். மேலும் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை வச்சு வாக்கு கேட்கறது, அதிமுக வாக்காளர்களே எங்களுக்கு போடுங்கன்னு சொல்றதெல்லாம் அப்ப பார்க்கும் பொழுது, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி
அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்து இப்போ நிற்கிறாங்க தேர்தலில். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி. அப்போ அவங்க கொள்கை ரீதியில் அதிமுகவுக்கு எதிராகத்தான் வந்து களம் காண்றாங்க தேர்தலில். ஆனால் யாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளையோ, குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களையோ யாருமே வந்து ப்ரொமோட் பண்ணி ஓட்டு கேட்ட மாதிரி தெரியலையே. அதான் எடப்பாடியார் சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதா படத்தை போட்டாதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னா அது சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு மேற்கோள் காட்டுறாரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் மத்தியில கலைஞர் அவர்களை விட ஒரு உயர்ந்த நிலையில, உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்களா அப்படின்னு தானே புரிஞ்சிக்க முடியுது. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில போட்டி போடுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில போட்டி போடல. அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க. அங்க தேர்தலில் நிக்கிறது நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது. ரெண்டு கட்சியும் அந்த கட்சியினுடைய ஆதரவை கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சு கேட்கிறாரு, ஒருத்தர் ஜெயலலிதா படத்தை வச்சு கேட்கிறாரு. இன்னொருத்தன் எவனாவது போட்டி போட்டிருந்தா அவன் எடப்பாடி படத்தை கூட வச்சுக்கிட்டு கூட ஓட்டு கேட்பான். அது அவங்க பிச்சைக்காரத்தனம். ஒரு தேர்தல்ல வந்து வெற்றி பண்ண அவன் கட்சியினுடைய கொள்கை, அவனுடைய கட்சியினுடைய தலைவர், அவங்க என்ன செய்யறோம், மக்களுக்கு நாங்க ஜெயிச்சோம்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்லணும். டாக்டர் அன்புமணி சொல்றாரு, நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து இடஒதுக்கீடு நாங்க 10.5 கொண்டு வந்துருவோங்கிறாரு. எங்க இருந்து கொண்டு வருவாரு? அவன் சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஆப்பு வச்சுட்டான். எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் காமாட்சி நாயுடும் நாங்க என்ன முட்டாளா? நாங்க வர்றதுக்கு நாங்க ஏமாலியா? நானும் தானையா கேஸ் போட்டிருக்கேன். நாங்க எப்படி விடுவோம்? அப்ப நான் 108 ஜாதியில இவங்க ஒரு ஜாதி தான் எம்பிசியா? அவங்களுக்கு மாத்திரம்தான் உள்ள ஒதுக்கிடா? அப்ப எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் தெருவுல போறதா? மொத்தமே 29% 10.5 போனா மீதம் எத்தனை இருக்கும்? இதை நாங்க 107 ஜாதியை பிரிச்சுக்க முடியுமா? ஒரு அநியாயம், அக்கிரமம். இது வந்து எடப்பாடியார் பண்ண மன்னிக்க முடியாத தவறு. அது அந்த தவறு அவர் பண்ணி விட்டாரு. அதுக்குதான் இப்ப பிரயாச்சித்தான் தேடிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பொய்யான புரட்டுகளை சொல்லி எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சரி, கண்டிப்பா இவங்க எல்லாம் வெற்றி பெற முடியாது. சார், நீங்க ஒரு கடுமையான வார்த்தை கூட சொல்லி விமர்சிச்சீங்க. அது பிச்சைக்காரத்தனம் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். ஆனா இப்ப அவங்க வந்து எதிர்நிலை அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுகவுக்கு எதிராக. எடப்பாடியாரை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணலையா? அதிமுக வந்து ப்ரொமோட் பண்ணலையா? ஜெயலலிதா அம்மான்னா யாரு? எம்ஜிஆர்னா யாரு? பவுண்டர் ஆஃப் பார்ட்டி. எம்ஜிஆர் பவுண்டர் ஆஃப் பார்ட்டி. ஜெயலலிதா அம்மா அதனுடைய வாரிசா இருந்து ஆட்சி பண்ணவங்க. அவங்களுக்கு பின்னாடி அதே கட்சியை வழிநடத்தி வந்தவர் எடப்பாடியாரு. சோ எடப்பாடியார் வந்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு தெரிஞ்சோ தெரியாமல எடப்பாடியார் தானே பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது அவரோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி பண்ணலாம்? புரிஞ்சு சொல்லு பாருங்க. தவறு இல்லையாது? அதே மாதிரி இன்னைக்கு அவர் எடப்பாடியார் கூட இல்ல, எடப்பாடியார் பெருமையா சொல்றாரு, எங்கள் தலைவியை வந்து படத்தை போட்டுதான் உங்களுக்கு ஓட்டு கேட்கணும், உங்களுக்கு ஓட்டு விழும் அப்படின்னா சந்தோஷம், அது எங்களுக்கு, எங்க தலைவிக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்றாரு. அது எடப்பாடியார் வந்து பெருந்தன்மையா பேசலாம். ஐயா, எடப்பாடியார் வந்து எப்படின்னு கேட்டா கீழே விழுந்து நாளைக்கு கலைஞரோட புகழ மாற்று உங்களுடைய எதிர் சிந்தனையுடைய இப்ப நாம் தமிழரோ வேற ஏதாவது ஒரு கட்சியோ பேசினா உங்களுக்கு பெருமையா இல்லையா? எங்களுக்கு பெருமை இல்லை. எங்க கட்சி தலைவர் படத்தை போட்டு இன்னொருத்தவங்க ஓட்டு வாங்குறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். எங்க கட்சிக்கு தான் அந்த ஓட்டு விழணுமே தவிர அடுத்த கட்சிக்கு எங்க ஓட்டு விழக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. திரு அக்னீஸ்வரன் சார், உங்களுடைய நிறைவான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நேற்றைய தினம் விக்கிரவாண்டியில திருமாவளவன் அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் பொழுது ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். நாங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போயஸ் கார்டனில் வந்து சந்திக்க இருந்தோம். ரொம்ப பல மணி நேரங்கள் வந்து எங்களை அலைக்கழிக்க வச்சாங்க. விரக்தியில் நாங்கள் வெளியே வந்தோம். அதன் பிறகு நாங்கள் வந்து 2009 திமுகவுடன் நாங்கள் கூட்டணி வச்சோம். எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது கலைஞர் அவர்கள். அப்போதே எங்களுக்கு வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து நாங்கள் ப்ரூவன் பண்ணலை. அப்படி இருந்தும் கலைஞர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. கலைஞர் தான் எங்களை வந்து காப்பாற்றினாரு. 2 சீட்டு கொடுத்தாரு 2009. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 8% வாக்கு கொண்ட தேமுதிகவால தான் அப்போ வந்து கூட்டணி வைக்க முடிஞ்சிருச்சு. அவங்க ப்ரூவன் பண்ணியிருந்தாங்க, அத்தனை சதவீத வாக்கு வச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க கூட்டணிக்கு. எங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களை மோசமா ட்ரீட் பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுல எது உண்மைன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை. ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் திருமாவளவன் இதை பத்தி பேசவும் இல்லை. அதனால இந்த நேரத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போய் இதை பத்தி பேசணும். ஒரு இறந்து போனவங்கள் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அப்ப நடந்த விஷயத்த இப்ப சொல்லுவதற்கு என்ன காரணம்?
அப்போ நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சதுனாலதான் உங்கள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றது. இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அவங்க இறந்து போன உடனே அதிமுகவோட கூட்டணி இல்லைன்ன உடனே எல்லாவற்றையும் தூக்கி தலையில வைத்து ஆடுவது என்பது அரசியலுக்கு நல்லது அல்ல. ஆகவே நீங்கள் விசுவாசமான ஒரு எஜமானருக்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூக்கு செய்திகள் சொல்றேன், ஜாதி கட்சிகள் ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க போவது இல்லை. பொது தலைவராக தானே அவர் சொல்றாரு. அப்படின்னு யார சொல்றாரு? திருமா ஜெயலலிதாமாவை சொல்றாரு. ஆகவே விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சிகளோ இந்த மாதிரி எண்ணற்ற ஜாதி கட்சிகள் இருந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். நீங்க முழுமையா நீங்களே கட்சி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதிமுக திமுக ஒரு பொதுவான கட்சி, அங்கேயும் ஜாதி இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கிறது, ஆனால் நாட்டு நலன் அங்க அதிகமாக இருக்கிறது. எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க சாரங்க. ஆகையினால இது இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இதை சொல்ல வேண்டிய ஜெயலலிதாவை பற்றி அவங்க உயிரோடு இருக்கும் போது நடந்து இருந்ததை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிதான் என் பார்வை. ஓகே, மேலும் ஐயா சொல்லியிருந்தாரு, அதுக்கு எதாவது மறுப்பு கொடுக்க விரும்புறீங்களா? அந்த 10.5% கொடுத்தது வந்து ஒரு பெரிய வரலாற்று பிழை எடப்பாடி. அது ஒண்ணு ஐயா கரெக்டா தான் சொன்னார். நான் கேக்குறேன், நீங்கள் 10.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது, தடை கொடுக்கப்பட்டது, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்ப கூட அம்மா சங்கர் கமிஷன் 1985 போட்ட கமிஷன் ரிப்போர்ட்டை தான் ஆளுகிற திமுக அரசாங்கம் கொடுத்துச்சு. நான் கேட்கிறேன், இந்த விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் எப்படி 10.5 நடைமுறைக்கு வரும்? திமுகவுக்கு 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியோட 165 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 118 பேர் இருந்தாலே ஒரு அரசாட்சி அமைக்க முடியும், ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்தை வழி நடத்த முடியும். இங்க விக்கிரவாண்டியில ஜெயிச்சுட்டா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிட்டு அந்த 133 பேரும் போய் சேர்ந்துருவாங்களா? இது என்ன கோணம், என்ன கருத்து, என்ன பார்வை? ஒண்ணுமே புரியல. ஆகவே நீங்கள் அரசியலில் சொல்றதெல்லாம் வேத வாக்கு எடுத்துக்கிறாதீங்க. சாத்தியப்படாத ஒன்றை சொன்னால் மக்கள் இன்னும் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது நடக்காது. ஓகே, முன்னேறு காமெண்ட் செய்ய நிறைவான உங்களை கருத்தை பதிவு செஞ்சிருங்க. திருமாவளவன் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. சார் கூட சொன்னாரு, ஏன் வந்து மரணித்த பிறகு இது மாதிரியான ஒரு செய்திகள்லாம் சொல்றாரு, அவர் உயிரோட இருந்த காலத்துல இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அப்படி உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது கலைஞர் அவர்கள் தானா? அப்ப 2009 எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இன்னும் வரைக்கும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா? அதே 2 சீட்டு தான், அதே விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சனம் பண்றாரு. அதுவும் தனி தொகுதி தான், பொது தொகுதி கூட கிடையாது. ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கரெக்டா அந்த அப்பாயின்மெண்ட்ல மீட் பண்ணுவாங்க. நான் பலமுறை அந்த அம்மா கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த பாய்ஸ் கார்டன்ல போயிருக்கேன். போர்ட்டிகோவில் நின்று கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க உள்ள இருந்து நான் கார்ல இருந்து இறங்கி உள்ள போல, என்னை கூட்டிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. இதுதான் நடைமுறை. எல்லாரும் சொல்லுவாங்க இவர் தெலுங்கார, அந்த அம்மா தெலுங்கார பிராமினா, அதனால அப்படி பண்ணாங்க. எது எப்படியோ எனக்கு தெரியாது. அவ்வளவு மரியாதையா தான் அந்த அம்மா நடந்துக்கிட்டாங்க. ஆனா திருமாவளவனுக்கு வந்து புரட்சி கலைஞர் வந்து 2 சீட்டு கொடுத்த வாஸ்தவம் தான், ஒரு சீட்டு ஜெயிச்சதும் வாஸ்தவம் தான். அந்த ஒரு சீட்டை ஜெயிச்சுட்டு இடையிலேயே வந்து இவர் என்ன பண்ணாரு, திரும்ப அதை ராஜினாமா பண்ணாரு. அவருக்கு அவங்களுக்கு அதை ராஜினாமா பண்ணி இல்ல, அவர் சட்டமன்ற தொகுதி தான் ராஜினாமா பண்ணாரு, நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சாரு. அதான் கண்ணு, நாடாளுமன்றத்துல தோல்வி அடைஞ்சாரு, சட்டமன்றத்தை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ ஆகையினால இன்றைக்கு அவருடைய கட்சி வந்து இன்றைக்கு 2 கடந்த முறை 2 நாடாளுமன்றம், இந்த முறை 2 நாடாளுமன்றம் இருக்காங்க. நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கணிசமான தொகுதிகள் அவருக்கு ஒதுக்குவாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வெற்றிங்கிறது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா கலைஞர் தான் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாரு. நாங்க 2009 அப்பவே 2 சீட் வாங்கணும்ன்றாரு. ஆனா இப்பவும் 2 சீட் தானே அவருக்கு கொடுத்துருக்கோம். 2 சீட்டு நாங்க கொடுத்தோம்னா எம்பி தான் 2 சீட்டு. ஆமா, நான் அன்னைக்கு அவர் சொன்னது எம்பியை சொல்ல, எம்எல்ஏ தான். நாடாளுமன்ற சரி கொடுத்தோம், அவ்வளவுதான். நீங்க அது கட்சியினுடைய முடிவு, அது கட்சி தலைமை செய்யற முடிவை என்கிட்ட கேட்காதீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், திரும்ப கட்சியினுடைய தலைமை. உங்களோட இருவரோட கருத்தை பந்தமைக்கு